தூத்துக்குடி மாவட்டம் கல்குறிச்சியில் தொகுப்பு வீடுகளில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். புதிய வீடு கட்டித்தரும்படி தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும்பாலான மக்கள் தங்களது குடியிருப்புகளை காலி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையாக குடிநீர் வசதிகளும் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் விரைவில் விழித்துக் கொண்டு புதிய தொகுப்பு வீடுகளை கட்டித்தருமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். காங்கிரீட் பேந்து விழுறதுனால மக்கள் எல்லாமே வெளியூரில் போய் இருக்கிறாங்க. இப்போவுமே அதில் ஒரு 10 வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளைகளை வச்சு டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும். திரும்ப ரோடு வசதி சரியில்லை பார்த்துவாங்க. இன்னும் அந்த பழைய அந்த சரல் இதிலே தான் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேசைகளில் சமூக விரோதிகள் சிலர் சாவகாசமாக அமர்ந்து மது அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்கீரனூர் கிராமத்தில் அதிமுக எம்எல்ஏ மா செந்தில்குமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேசைகள் கிராம சேவை மையத்தில் பாதுகாப்பற்ற முறையிலும் துருப்பிடித்து வீணாகும் நிலையிலும் உள்ளது. மேலும் சமூக விரோதிகள் சிலர் அப்பகுதியில் அந்த மேசைகளை மது அருந்துவதற்காக பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மேசைகளை அவர்களுக்கு பயன்படுத்த வழங்காமல் துரோகம் இழைத்தது மட்டுமல்லாமல் கல்விக்காக வழங்கப்பட்ட மேசைகளை பாராக மாற்றியதை தடுக்காமல் இருந்து வரும் திமுக அரசுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.